For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியா இன்று எதிர்கொள்ளும் மிக கடுமையான பிரச்சினைகளில் ஒன்று வகுப்புவாதம். காரணமான காரணிகளை விமர்சன ரீதியாக ஆராய்ந்து அதைச் சமாளிப்பதற்கான வழிகளை பரிந்துரைக்கவும். இந்தியாவில் வகுப்புவாதம் கம்யூனலிசம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களின் மத நலன்களே மற்ற அனைத்தையும் விட மேலானது என்று கருதுவதும் மற்ற மதத்தினர் மீது வெறுப்பையோ அல்லது பகையையோ வளர்த்துக் கொள்வதையுமே குறிக்கிறது. இது இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் மதச்சார்பற்ற கொள்கைக்கும் பெரும் சவாலாக உள்ளது. இது குறித்த விமர்சன ரீதியான பகுப்பாய்வு மற்றும் தீர்வுகள் இதோ. வகுப்புவாதத்திற்கு காரணமான காரணிகள். கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். வகுப்புவாதம் என்பது திடீரென உருவாகும் ஒன்றல்ல, அது பல்வேறு காரணிகளால் தூண்டப்படுகிறது. வரலாற்று காரணிகள். ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சி டிவைட் அண்ட் ரூல் கொள்கை இந்தியர்களிடையே மத ரீதியான பிளவை முதலில் விதைத்தது. 1947 இந்திய பிரிவினையின் போது ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் மற்றும் வன்முறைகள் இன்றும் வகுப்புவாதத்திற்கு ஒரு வரலாற்று பின்னணியாக அமைகின்றன. அரசியல் காரணிகள். அரசியல் கட்சிகள் தங்களின் வாக்கு வங்கி அரசியலுக்காக மத ரீதியாக மக்களை திரட்டுகின்றனர். மதம் சார்ந்த உணர்ச்சிகளை தூண்டுவதன் மூலம் எளிதில் வாக்குகளை பெற முயல்வது வகுப்புவாதத்தை பலப்படுத்துகிறது. பொருளாதார காரணிகள். வறுமை மற்றும் வேலைவாய்ப்பின்மை நிலவும் போது வளங்களை பகிர்வதில் மத ரீதியான போட்டி உருவாகிறது. ஒரு குறிப்பிட்ட மதம் தங்களின் வாய்ப்புகளை பறிப்பதாக மக்கள் நம்ப வைக்கப்படும் போது அது வகுப்புவாத மோதல்களுக்கு வழிவகுக்கிறது. சமூக மற்றும் உளவியல் காரணிகள். மற்ற மதங்களைப் பற்றிய தவறான புரிதல்கள், தப்பெண்ணங்கள் மற்றும் வெறுப்பு பேச்சுகள் ஹேட் ஸ்பீச் சமூக வலைதளங்கள் மூலம் வேகமாக பரப்பப்படுவது மக்களிடையே அச்சத்தையும் பகையையும் உருவாக்குகிறது. வெளிப்புற சக்திகள். சில நேரங்களில் அண்டை நாடுகள் அல்லது எல்லை தாண்டிய தீவிரவாத அமைப்புகள் இந்தியாவின் உள்நாட்டு அமைதியை குலைக்க வகுப்புவாதத்தை தூண்டிவிடுகின்றன. வகுப்புவாதத்தை சமாளிப்பதற்கான வழிகள். ரெக்கமெண்டேஷன்ஸ். வகுப்புவாதத்தை வேரறுக்க ஒரு பன்முக அணுகுமுறை அவசியமாகும். கல்வி மற்றும் விழிப்புணர்வு. மதச்சார்பற்ற கல்வி. பாடப்புத்தகங்களில் அனைத்து மதங்களின் நட்பண்புகளையும் இந்தியாவின் பன்முகத்தன்மையையும் போற்றும் பாடங்களை சேர்க்க வேண்டும். அறிவியல் மனப்பான்மை. மக்களிடையே பகுத்தறிவு மற்றும் அறிவியல் மனப்பான்மையை சயின்டிஃபிக் டெம்பர் வளர்ப்பதன் மூலம் குருட்டுத்தனமான மதவெறியை குறைக்கலாம். சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள். கடுமையான சட்டங்கள். வெறுப்பு பேச்சுகள் ஹேட் ஸ்பீச் பேசுபவர்கள் மற்றும் வகுப்புவாத வன்முறையை தூண்டுபவர்கள் மீது பாரபட்சமின்றி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். விரைவு நீதிமன்றங்கள். வகுப்புவாத வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து தண்டனைகளை விரைவுபடுத்த வேண்டும். காவல்துறை சீர்திருத்தம். வகுப்புவாத மோதல்கள் ஏற்படும் போது காவல்துறை நடுநிலையோடும் விரைவாகவும் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும். சமூக தலையீடு. மதங்களுக்கிடையேயான உரையாடல் இன்டர் ஃபேத் டயலாக். வெவ்வேறு மதத் தலைவர்கள் மற்றும் மக்கள் ஒன்று கூடி பேசும் கூட்டங்களை நடத்துவதன் மூலம் ஒருவரை பற்றிய மற்றவரின் சந்தேகங்களை களையலாம். கலாச்சார பரிமாற்றம். அனைத்து மதத்தினரும் இணைந்து கொண்டாடும் திருவிழாக்கள் மற்றும் சமூக நிகழ்வுகளை ஊக்கப்படுத்த வேண்டும். ஊடகங்களின் பொறுப்பு. ஊடகங்கள் செய்திகளை பரபரப்பாக்காமல் உண்மைத்தன்மையுடன் வெளியிட வேண்டும். சமூக வலைதளங்களில் பரவும் பொய்ச் செய்திகளை ஃபேக் நியூஸ் கட்டுப்படுத்த தொழில்நுட்ப ரீதியான கண்காணிப்பை அரசு வலுப்படுத்த வேண்டும். முடிவுரை. சுருக்கமாக கூறினால் வகுப்புவாதம் என்பது இந்திய ஜனநாயகத்தின் உடலில் ஏற்பட்டுள்ள ஒரு நோய். இதனைச் சட்டங்களால் மட்டும் குணப்படுத்த முடியாது. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வும் மதங்களை கடந்த சகோதரத்துவமும் ஒவ்வொரு குடிமகனின் மனதிலும் எழும்போது மட்டுமே இந்தியா வகுப்புவாதத்திலிருந்து முழுமையான விடுதலை பெறும். Communalism is one of the most serious problems that India faces today.
Critically examine the factors responsible and suggest ways to deal with it. இந்தியா இன்று எதிர்கொள்ளும் மிக கடுமையான பிரச்சினைகளில் ஒன்று வகுப்புவாதம். காரணமான காரணிகளை விமர்சன ரீதியாக ஆராய்ந்து அதைச் சமாளிப்பதற்கான வழிகளை பரிந்துரைக்கவும். Communalism is a significant challenge in India, fueled by various factors that require critical examination and strategic solutions. இந்தியாவில் வகுப்புவாதம் ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாகும், இது விமர்சன ரீதியான ஆய்வு மற்றும் மூலோபாய தீர்வுகள் தேவைப்படும் பல்வேறு காரணிகளால் தூண்டப்படுகிறது. Factors responsible பொறுப்பான காரணிகள். Historical legacy. India's complex history, including the partition of India and Pakistan, has contributed to ongoing communal tensions. வரலாற்று மரபு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினை உட்பட இந்தியாவின் சிக்கலான வரலாறு தொடர்ச்சியான வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களித்துள்ளது. Politicization of religion. The politicization of religion for electoral gains has exacerbated communal divisions and created an environment of mistrust. மதத்தை அரசியல்மயமாக்குதல். தேர்தல் ஆதாயங்களுக்காக மதத்தை அரசியல்மயமாக்குவது வகுப்புவாத பிளவுகளை அதிகப்படுத்தியுள்ளது மற்றும் அவநம்பிக்கையின் சூழலை உருவாக்கியுள்ளது. Socio-economic factors. Economic disparities, unemployment, and poverty can fuel communal tensions, as marginalized groups may seek scapegoats for their problems. சமூக பொருளாதார காரணிகள். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், வேலையின்மை மற்றும் வறுமை ஆகியவை வகுப்புவாத பதட்டங்களை தூண்டக்கூடும், ஏனெனில் ஓரங்கட்டப்பட்ட குழுக்கள் தங்கள் பிரச்சினைகளுக்கு பலிகடாக்களை தேடலாம். Media and social media. The role of media and social media in spreading misinformation and hate speech has significantly contributed to communal polarization. ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள். தவறான தகவல் மற்றும் வெறுப்பு பேச்சை பரப்புவதில் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் பங்கு வகுப்புவாத துருவமுனைப்புக்கு கணிசமாக பங்களித்துள்ளது. Lack of education and awareness. Limited awareness and education about different cultures and religions can lead to stereotypes and prejudices. கல்வி மற்றும் விழிப்புணர்வு இல்லாமை. வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மதங்கள் பற்றிய வரையறுக்கப்பட்ட விழிப்புணர்வு மற்றும் கல்வி ஒரே மாதிரியான கருத்துக்கள் மற்றும் தப்பெண்ணங்களுக்கு வழிவகுக்கும். Ways to deal with communalism. Promoting secular education. Education that promotes secular values, tolerance, and understanding of diverse cultures and religions can help mitigate communalism. வகுப்புவாதத்தை கையாள்வதற்கான வழிகள். மதச்சார்பற்ற கல்வியை ஊக்குவித்தல். மதச்சார்பற்ற மதிப்புகள், சகிப்புத்தன்மை மற்றும் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களை பற்றிய புரிதலை ஊக்குவிக்கும் கல்வி வகுப்புவாதத்தை தணிக்க உதவும். Encouraging interfaith dialogue. Interfaith dialogue and initiatives can foster understanding and harmony among different religious communities. மதங்களுக்கு இடையேயான உரையாடலை ஊக்குவித்தல். மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் முன்முயற்சிகள் வெவ்வேறு மத சமூகங்களிடையே புரிதலையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்கும். Strengthening legal frameworks. Strengthening legal frameworks to address hate speech, communal violence, and discrimination is crucial for maintaining communal harmony. சட்ட கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல். வெறுப்பு பேச்சு, வகுப்புவாத வன்முறை மற்றும் பாகுபாட்டை நிவர்த்தி செய்வதற்கான சட்ட கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது வகுப்புவாத நல்லிணக்கத்தை பேணுவதற்கு மிக முக்கியமானது. Promoting inclusive policies. Policies that promote social inclusion, economic opportunities, and social justice can help reduce communal tensions. உள்ளடக்கிய கொள்கைகளை ஊக்குவித்தல். சமூக உள்ளடக்கம், பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் சமூக நீதியை ஊக்குவிக்கும் கொள்கைகள் வகுப்புவாத பதட்டங்களை குறைக்க உதவும். Media responsibility. Media should play a responsible role in reporting communal issues, avoiding sensationalism, and promoting factual reporting. ஊடக பொறுப்பு. வகுப்புவாத பிரச்சினைகளை புகாரளிப்பதிலும் பரபரப்பை தவிர்ப்பதிலும் உண்மை அறிக்கையிடலை ஊக்குவிப்பதிலும் ஊடகங்கள் பொறுப்பான பங்கை வகிக்க வேண்டும். Role of civil society. சிவில் சமூகத்தின் பங்கு. Community engagement.
Civil society organizations can engage in community building initiatives that promote interfaith harmony and social cohesion. சமூக ஈடுபாடு, மதங்களுக்கு இடையேயான நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கும் சமூகத்தை உருவாக்கும் முயற்சிகளில் சிவில் சமூக அமைப்புகள் ஈடுபடலாம். Advocacy and awareness. Advocacy for policies that promote communal harmony and awareness campaigns can help change public perceptions and attitudes. வழக்கு மற்றும் விழிப்புணர்வு, வகுப்புவாத நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் கொள்கைகளுக்கான வக்காலத்து மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பொதுமக்களின் கருத்துக்களையும் அணுகுமுறைகளையும் மாற்ற உதவும். Empowering marginalized groups. Empowering marginalized groups through education, skill development, and economic opportunities can reduce their vulnerability to communal exploitation. விளிம்புநிலை குழுக்களை மேம்படுத்துதல். கல்வி, திறன் மேம்பாடு மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் மூலம் விளிம்புநிலை குழுக்களை மேம்படுத்துவது வகுப்புவாத சுரண்டலுக்கு அவர்கள் ஆளாகக்கூடிய தன்மையை குறைக்கும். By addressing the root causes of communalism and promoting inclusive, tolerant, and informed societies, India can work towards reducing communal tensions and fostering a more harmonious and integrated society. வகுப்புவாதத்தின் மூல காரணங்களை நிவர்த்தி செய்வதன் மூலமும் உள்ளடக்கிய சகிப்புத்தன்மை மற்றும் தகவலறிந்த சமூகங்களை ஊக்குவிப்பதன் மூலமும் வகுப்புவாத பதட்டங்களை குறைப்பதற்கும் மிகவும் இணக்கமான மற்றும் ஒருங்கிணைந்த சமூகத்தை வளர்ப்பதற்கும் இந்தியா பாடுபட முடியும். தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய பொருளாதாரம், இன அடையாளம் மற்றும் வகுப்புவாதத்தின் மீதான தாக்கத்தை பற்றி விவாதிக்கவும். 1991 ஆண்டின் தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் LPG கொள்கைகளுக்குப் பிறகு இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்தது. இந்த மாற்றங்கள் வெறும் பொருளாதாரத்தோடு நின்றுவிடாமல் இந்திய சமூகத்தின் இன அடையாளம் எத்னிக் ஐடென்டிட்டி மற்றும் வகுப்புவாதம் கம்யூனலிசம் ஆகியவற்றின் மீதும் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது குறித்த விரிவான விவாதம் இதோ. பொருளாதார மாற்றமும் இன அடையாளமும். தாராளமயமாக்கல் ஒருபுறம் உலகளாவிய அடையாளத்தை உருவாக்கினாலும் மறுபுறம் உள்ளூர் மற்றும் இன அடையாளங்களை வலுப்படுத்தியுள்ளது. சமச்சீரற்ற வளர்ச்சி. உலகமயமாக்கல் சில குறிப்பிட்ட மாநிலங்களை தென்னிந்திய மாநிலங்கள், மகாராஷ்டிரா அதிக வளர்ச்சியடையச் செய்தது. இதனால் பின்தங்கிய மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் வேலை தேடி இடம்பெயர்ந்தனர். இது மண்ணின் மைந்தர்கள், சன்ஸ் ஆஃப் த சாயில் என்ற இனவாத போராட்டங்களுக்கு வழிவகுத்தது. அடையாள அரசியல். உலகமயமாக்கலில் தங்கள் தனித்துவமான கலாச்சாரம் அழிந்துவிடும் என்ற அச்சம் பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினரிடையே தங்களின் இன அடையாளத்தை தீவிரமாக பாதுகாக்கும் எண்ணத்தை உருவாக்கியுள்ளது. நுகர்வோர் கலாச்சாரம். நுகர்வோர் கலாச்சாரம் வளர்ந்த போதிலும் குறிப்பிட்ட இனக்குழுக்கள் தங்கள் அடையாளத்தை ஒரு வணிக முத்திரையாக எத்னிக் பிராண்டிங் மாற்றி பொருளாதார முன்னேற்றம் அடைய முயல்கின்றன. தாராளமயமாக்கல் மற்றும் வகுப்புவாதம். தாராளமயமாக்கலுக்கும் வகுப்புவாதத்திற்கும் இடையிலான தொடர்பு சிக்கலானது. பல அறிஞர்கள் பொருளாதார போட்டி வகுப்புவாதத்தை தூண்டுவதாக கருதுகின்றனர். வளங்களுக்கான போட்டி. தாராளமயமாக்கல் பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கிய அதே வேளையில் வேலையில்லா திண்டாட்டத்தையும் அதிகரித்தது. மட்டுப்படுத்தப்பட்ட வேலைவாய்ப்புகளை பெறுவதில் மத ரீதியான போட்டி உருவானது. இது ஒரு மதம் மற்ற மதத்தினரை எதிரியாக பார்க்கும் வகுப்புவாத சூழலை உருவாக்கியது. மத்தியதர வர்க்கத்தின் எழுச்சியும் மதமும். புதிய தாராளமய பொருளாதாரத்தால் பலனடைந்த மத்தியதர வர்க்கத்தினர் தங்களின் புதிய அந்தஸ்தை தக்கவைக்க மத அடையாளத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தத் தொடங்கினர். இது மத அடிப்படைவாதம் வளர மறைமுக காரணமாக அமைந்தது. அரசு சேவைகளின் சுருக்கம். அரசு தனது சமூக நலத்திட்டங்களை குறைத்து கொண்டபோது அந்த இடைவெளியை மதம் சார்ந்த தொண்டு நிறுவனங்கள் நிரப்பின. இது மக்கள் தங்களின் தேவைகளுக்காக தங்கள் மத அமைப்புகளை சார்ந்திருக்கும் நிலையை உருவாக்கியது. இது வகுப்புவாத உணர்வை வலுப்படுத்தியது. டிஜிட்டல் வகுப்புவாதம். தாராளமயமாக்கலின் விளைவாக ஏற்பட்ட தகவல் தொழில்நுட்ப புரட்சி வகுப்புவாத கருத்துக்கள் மற்றும் பொய்ச் செய்திகள் ஃபேக் நியூஸ் வேகமாக பரவ வழிவகை செய்தது. தீர்வுகளை நோக்கிய பார்வை.
தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய இந்தச் சவால்களைச் சமாளிக்க உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் growth பொருளாதார பலன்கள் அனைத்து சமூகங்களுக்கும் மதங்களுக்கும் சமமாகச் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். சமூக மூலதனத்தை வளர்த்தல் மதங்களை கடந்து மக்கள் ஒன்றாகச் செயல்படும் பொதுவான அமைப்புகளை வணிகச் சங்கங்கள் விளையாட்டு அமைப்புகள் ஊக்கப்படுத்த வேண்டும். டிஜிட்டல் கல்வி சமூக வலைதளங்களில் பரவும் வகுப்புவாத கருத்துக்களை பகுத்தறியும் விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். முடிவுரை தாராளமயமாக்கல் இந்தியாவிற்கு பொருளாதார வலிமையை தந்துள்ள அதே வேளையில் இன அடையாளம் மற்றும் வகுப்புவாதம் போன்ற பழைய சமூகச் சிக்கல்களுக்கு புதிய வடிவங்களை தந்துள்ளது. பொருளாதார நீதியும் சமூக நல்லிணக்கமும் இணையும் போது மட்டுமே இந்தியா உலகமயமாக்கலின் முழு பலன்களையும் அறுவடை செய்ய முடியும். Discuss the impact of post-liberal economy on ethnic identity and communalism. தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய பொருளாதாரம் இன அடையாளம் மற்றும் வகுப்புவாதத்தின் மீதான தாக்கத்தை பற்றி விவாதிக்கவும். The post-liberal economy has had a significant impact on ethnic identity and communalism, with both positive and negative consequences. தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய பொருளாதாரம் இன அடையாளம் மற்றும் வகுப்புவாதத்தின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகள் இரண்டும் இதில் அடங்கும். Positive impacts நேர்மறை தாக்கங்கள் economic opportunities. The post-liberal economy has created new economic opportunities, enabling individuals and communities to access global markets and resources. பொருளாதார வாய்ப்புகள் தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய பொருளாதாரம் புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. தனிநபர்கள் மற்றும் சமூகங்கள் உலகளாவிய சந்தைகள் மற்றும் வளங்களை அணுக உதவுகிறது. Cultural exchange. Globalization has facilitated cultural exchange, allowing people to learn from and appreciate different cultures, traditions, and values. கலாச்சார பரிமாற்றம் உலகமயமாக்கல் கலாச்சார பரிமாற்றத்தை எளிதாக்கியுள்ளது. மக்கள் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மரபுகள் மற்றும் மதிப்புகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் பாராட்டவும் அனுமதிக்கிறது. Empowerment. The post-liberal economy has empowered marginalized groups, providing them with a platform to voice their concerns and demand rights. அதிகாரமளித்தல் தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய பொருளாதாரம் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது. அவர்களின் கவலைகளை வெளிப்படுத்தவும் உரிமைகளை கோரவும் அவர்களுக்கு ஒரு தளத்தை வழங்குகிறது. நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எதிர்மறை தாக்கங்கள் cultural homogenization. The post-liberal economy has led to cultural homogenization, threatening the uniqueness and diversity of traditional cultures and identities. கலாச்சார ஒருமைப்பாடு தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய பொருளாதாரம் கலாச்சார ஒருமைப்பாட்டிற்கு வழிவகுத்துள்ளது. இது பாரம்பரிய கலாச்சாரங்கள் மற்றும் அடையாளங்களின் தனித்துவத்தையும் பன்முகத்தன்மையையும் அச்சுறுத்துகிறது. Increased inequality. Economic liberalization has exacerbated income inequality, which can fuel communal tensions and ethnic conflicts. அதிகரித்த சமத்துவமின்மை பொருளாதார தாராளமயமாக்கல் வருமான சமத்துவமின்மையை அதிகப்படுத்தியுள்ளது. இது வகுப்புவாத பதட்டங்கள் மற்றும் இன மோதல்களை தூண்டும். Commodification of identity. The post-liberal economy has led to the commodification of identity, where cultural symbols and traditions are exploited for economic gain, often without regard for their cultural significance. அடையாளத்தை பண்டமாக்குதல் தாராளமயத்திற்கு பிந்தைய பொருளாதாரம் அடையாளத்தை பண்டமாக்குவதற்கு வழிவகுத்துள்ளது. அங்கு கலாச்சார சின்னங்களும் மரபுகளும் பொருளாதார ஆதாயத்திற்காக சுரண்டப்படுகின்றன, பெரும்பாலும் அவற்றின் கலாச்சார முக்கியத்துவத்தை பொருட்படுத்தாமல். இம்பாக்ட் ஆன் எத்னிக் ஐடென்டிட்டி இன அடையாளத்தின் மீதான தாக்கம் Revivalism. The post-liberal economy has led to a revival of ethnic identities, as people seek to reconnect with their cultural heritage and traditions. மறுமலர்ச்சி மக்கள் தங்கள் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் மரபுகளுடன் மீண்டும் இணைய முற்படுவதால் தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய பொருளாதாரம் இன அடையாளங்களின் மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது.
Hybridity. Globalization has also led to the creation of hybrid identities, as people navigate multiple cultural influences and traditions. கலப்பினம். உலகமயமாக்கலுக்கு பிந்தைய பொருளாதாரம் கலப்பின அடையாளங்களை உருவாக்குவதற்கும் வழிவகுத்துள்ளது, ஏனெனில் மக்கள் பல கலாச்சார தாக்கங்கள் மற்றும் மரபுகளை வழிநடத்துகிறார்கள். Identity politics. The post-liberal economy has fueled identity politics, where ethnic and communal identities are mobilized for political gain. அடையாள அரசியல். தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய பொருளாதாரம் அடையாள அரசியலை தூண்டியுள்ளது, அங்கு இன மற்றும் வகுப்புவாத அடையாளங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக அணிதிரட்டப்படுகின்றன. Impact on communalism. வகுப்புவாதத்தின் மீதான தாக்கம். Increased tensions. Economic competition and inequality can fuel communal tensions, particularly in contexts where resources are scarce. அதிகரித்த பதட்டங்கள். பொருளாதார போட்டி மற்றும் சமத்துவமின்மை வகுப்புவாத பதட்டங்களை தூண்டலாம், குறிப்பாக வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கும் சூழல்களில். Polarization. The post-liberal economy can lead to polarization, as people become more entrenched in their ethnic and communal identities. துருவமுனைப்பு. தாராளமயமாக்கலுக்கு பிந்தைய பொருளாதாரம் மக்கள் தங்கள் இன மற்றும் வகுப்புவாத அடையாளங்களில் அதிகமாக வேரூன்றியிருப்பதால் துருவமுனைப்புக்கு வழிவகுக்கும். Violence. In extreme cases, communal tensions can escalate into violence, particularly in contexts where there are deep-seated historical grievances and unresolved conflicts. வன்முறை. தீவிர நிகழ்வுகளில் வகுப்புவாத பதட்டங்கள் வன்முறையாக அதிகரிக்கலாம், குறிப்பாக ஆழமான வரலாற்று குறைகள் மற்றும் தீர்க்கப்படாத மோதல்கள் உள்ள சூழல்களில். Mitigating the negative impacts. எதிர்மறை தாக்கங்களை தணித்தல். Inclusive economic policies. Governments can implement inclusive economic policies that promote equitable growth and reduce inequality. உள்ளடக்கிய பொருளாதார கொள்கைகள். சமமான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் சமத்துவமின்மையை குறைக்கும் உள்ளடக்கிய பொருளாதார கொள்கைகளை அரசாங்கங்கள் செயல்படுத்த முடியும். Cultural preservation. Efforts can be made to preserve cultural heritage and promote cultural diversity. கலாச்சார பாதுகாப்பு. கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் கலாச்சார பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம். Dialogue and understanding. Encouraging dialogue and understanding between different ethnic and communal groups can help to reduce tensions and promote social cohesion. உரையாடல் மற்றும் புரிதல். பல்வேறு இன மற்றும் வகுப்புவாத குழுக்களுக்கு இடையே உரையாடல் மற்றும் புரிதலை ஊக்குவிப்பது பதட்டங்களை குறைக்கவும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கவும் உதவும். By acknowledging the complex impacts of the post-liberal economy on ethnic identity and communalism, we can work towards creating more inclusive and equitable societies that promote cultural diversity and social harmony. தாராளமயத்திற்கு பிந்தைய பொருளாதாரம் இன அடையாளம் மற்றும் வகுப்புவாதத்தின் மீது ஏற்படுத்தும் சிக்கலான தாக்கங்களை ஒப்புக்கொள்வதன் மூலம் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் சமத்துவமான சமூகங்களை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடலாம். வகுப்புவாதம் என்றால் என்ன? இந்திய சமூகத்தில் வகுப்புவாதத்தின் காரணங்கள் மற்றும் தாக்கத்தை பற்றி விவாதிக்கவும். வகுப்புவாதம். கம்யூனலிசம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களின் மத நலன்களே மற்ற அனைத்தையும் விட மேலானது என்று கருதுவதும் தங்களின் மத அடையாளத்தை மற்ற மதத்தினருக்கு எதிராக பயன்படுத்துவதுமாகும். இது மற்ற மதத்தினர் மீது வெறுப்பையோ அல்லது பகையையோ வளர்த்துக் கொள்வதன் மூலம் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்துகிறது. இந்திய சமூகத்தில் வகுப்புவாதத்திற்கான காரணங்கள் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்த விவாதம் இதோ. வகுப்புவாதத்திற்கான காரணங்கள். வகுப்புவாதம் என்பது திடீரென உருவானதல்ல, அது பல்வேறு வரலாற்று மற்றும் சமூக காரணிகளால் வேரூன்றியுள்ளது. வரலாற்று பின்னணி. ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சி டிவைட் அண்ட் ரூல் கொள்கை இந்தியர்களிடையே மத ரீதியான பிளவை முதலில் விதைத்தது. 1947 இந்திய பிரிவினையின் போது ஏற்பட்ட கசப்பான வன்முறை நினைவுகள் இன்றும் வகுப்புவாதத்திற்கு ஒரு மறைமுக காரணமாக உள்ளன. அரசியல் காரணிகள். அரசியல் கட்சிகள் தங்களின் வாக்கு வங்கி அரசியலுக்காக மத ரீதியாக மக்களை திரட்டுகின்றனர்.
தேர்தல் ஆதாயத்திற்காக மத உணர்ச்சிகளை தூண்டுவது வகுப்புவாதத்தை பலப்படுத்துகிறது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு, வேலைவாய்ப்பு மற்றும் வளங்களை பகிர்வதில் மத ரீதியான போட்டி நிலவும்போது ஒரு குறிப்பிட்ட மதம் தங்களின் வாய்ப்புகளை பறிப்பதாக மக்கள் நம்ப வைக்கப்படுகின்றனர். இந்த வறுமையும் விரக்தியும் வகுப்புவாதத்திற்கு வழிவகுக்கின்றன. சமூக வலைதளங்கள் மற்றும் பொய்ச் செய்திகள். தற்போது வாட்ஸ்அப், முகநூல், ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் பரப்பப்படும் வெறுப்பு பேச்சுகள் மற்றும் சரிபார்க்கப்படாத தகவல்கள் மக்களிடையே தேவையற்ற அச்சத்தையும் சந்தேகத்தையும் உருவாக்குகின்றன. இந்திய சமூகத்தில் வகுப்புவாதத்தின் தாக்கம். வகுப்புவாதம் ஒரு நாட்டின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. சமூக நல்லிணக்கச் சிதைவு. நூற்றாண்டுகளாக இணைந்து வாழ்ந்த மக்களிடையே நாம் மற்றும் அவர்கள் என்ற பிரிவினையை உருவாக்குகிறது. இது சமூக ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் பாதிக்கிறது. உயிர் மற்றும் உடைமை இழப்பு. வகுப்புவாத கலவரங்கள் ஏற்படும் போது அப்பாவி மக்களின் உயிர்கள் பறிக்கப்படுகின்றன. வீடுகள், கடைகள் மற்றும் பொதுச் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்படுவது நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கிறது. ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல். ஜனநாயகம் கொள்கைகளின் அடிப்படையில் இயங்க வேண்டும். ஆனால் வகுப்புவாதம் தேர்தல்களை மத ரீதியான துருவப்படுத்துதலாக மாற்றி ஜனநாயக விழுமியங்களைச் சீரழிக்கிறது. பொருளாதார பின்னடைவு. வகுப்புவாத பதற்றம் நிலவும் பகுதிகளில் முதலீடுகள் குறைகின்றன. சுற்றுலா மற்றும் வர்த்தகம் பாதிக்கப்படுவதால் வேலைவாய்ப்புகள் முடங்குகின்றன. முடிவுரை. சுருக்கமாக கூறினால், வகுப்புவாதம் என்பது இந்திய தாயின் உடலில் ஏற்பட்டுள்ள ஒரு நோய். இதனைச் சட்டங்களால் மட்டும் குணப்படுத்த முடியாது. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற தேசிய உணர்வும் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பும் மதங்களைக் கடந்த சகோதரத்துவமும் மட்டுமே இந்தியாவை வகுப்புவாதத்திலிருந்து விடுவிக்கும். What do you understand by communalism? Discuss the reasons and impact of communalism on Indian society. வகுப்புவாதம் என்றால் என்ன? இந்திய சமூகத்தில் வகுப்புவாதத்தின் காரணங்கள் மற்றும் தாக்கத்தை பற்றி விவாதிக்கவும். Communalism refers to a social and political phenomenon where people prioritize their religious or communal identity over national or individual identity, often leading to conflicts and tensions between different communities. வகுப்புவாதம் என்பது ஒரு சமூக மற்றும் அரசியல் நிகழ்வை குறிக்கிறது, அங்கு மக்கள் தேசிய அல்லது தனிப்பட்ட அடையாளத்தை விட தங்கள் மத அல்லது வகுப்புவாத அடையாளத்தை முன்னுரிமைப்படுத்துகிறார்கள். இது பெரும்பாலும் வெவ்வேறு சமூகங்களுக்கு இடையே மோதல்கள் மற்றும் பதட்டங்களுக்கு வழிவகுக்கிறது. Reasons for communalism. வகுப்புவாதத்திற்கான காரணங்கள். Historical legacy. India's complex history, including the partition of India and Pakistan, has contributed to ongoing communal tensions. வரலாற்று மரபு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினை உட்பட இந்தியாவின் சிக்கலான வரலாறு தொடர்ச்சியான வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களித்துள்ளது. Politicization of religion. The politicization of religion for electoral gains has exacerbated communal divisions and created an environment of mistrust. மதத்தை அரசியல்மயமாக்குதல். தேர்தல் ஆதாயங்களுக்காக மதத்தை அரசியல்மயமாக்குவது வகுப்புவாத பிளவுகளை அதிகப்படுத்தியுள்ளது மற்றும் அவநம்பிக்கையின் சூழலை உருவாக்கியுள்ளது. Socio-economic factors. Economic disparities, unemployment, and poverty can fuel communal tensions, as marginalized groups may seek scapegoats for their problems. சமூக பொருளாதார காரணிகள். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், வேலையின்மை மற்றும் வறுமை ஆகியவை வகுப்புவாத பதட்டங்களை தூண்டக்கூடும், ஏனெனில் ஓரங்கட்டப்பட்ட குழுக்கள் தங்கள் பிரச்சினைகளுக்கு பலிகடாக்களை தேடலாம். Misinformation and propaganda. The spread of misinformation and propaganda through various media channels can contribute to communal polarization. தவறான தகவல் மற்றும் பிரச்சாரம். பல்வேறு ஊடக சேனல்கள் மூலம் தவறான தகவல் மற்றும் பிரச்சாரம் பரவுவது வகுப்புவாத துருவமுனைப்புக்கு பங்களிக்கும். Impact of communalism on Indian society. இந்திய சமூகத்தில் வகுப்புவாதத்தின் தாக்கம். Social tensions. Communalism has led to social tensions, conflicts, and violence, resulting in loss of life, property, and social cohesion. சமூக பதட்டங்கள்.
வகுப்புவாதம் சமூக பதட்டங்கள், மோதல்கள் மற்றும் வன்முறைக்கு வழிவகுத்துள்ளது. இதன் விளைவாக உயிர், சொத்து மற்றும் சமூக ஒற்றுமை இழப்பு ஏற்பட்டுள்ளது. Polarization. Communalism has polarized Indian society, creating divisions along religious and communal lines. துருவமுனைப்பு. வகுப்புவாதம் இந்திய சமூகத்தை துருவமுனைப்பு செய்துள்ளது, மத மற்றும் வகுப்புவாத அடிப்படையில் பிளவுகளை உருவாக்கியுள்ளது. Distrust and fear. Communalism has fostered an environment of distrust and fear, where people are often judged based on their religious or communal identity. அவநம்பிக்கை மற்றும் பயம். வகுப்புவாதம் அவநம்பிக்கை மற்றும் பயத்தின் சூழலை உருவாக்கியுள்ளது, அங்கு மக்கள் பெரும்பாலும் அவர்களின் மத அல்லது வகுப்புவாத அடையாளத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறார்கள். Impact on development. Communalism has hindered India's development, as social tensions and conflicts divert resources and attention away from critical development issues. வளர்ச்சியில் தாக்கம். சமூக பதட்டங்கள் மற்றும் மோதல்கள் முக்கியமான வளர்ச்சி பிரச்சினைகளிலிருந்து வளங்களையும் கவனத்தையும் திசை திருப்புவதால் வகுப்புவாதம் இந்தியாவின் வளர்ச்சியை தடுத்துள்ளது. Consequences. Loss of social capital. Communalism has eroded social capital, making it challenging to build trust and cooperation among different communities. சமூக மூலதனத்தின் இழப்பு. வகுப்புவாதம் சமூக மூலதனத்தை அரித்துவிட்டது, பல்வேறு சமூகங்களிடையே நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பை உருவாக்குவது சவாலாக உள்ளது. Human rights violations. Communal conflicts have resulted in human rights violations, including violence, displacement, and trauma. மனித உரிமை மீறல்கள், வகுப்புவாத மோதல்கள், வன்முறை, இடப்பெயர்ச்சி மற்றும் அதிர்ச்சி உள்ளிட்ட மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுத்தன. Economic costs. Communal conflicts have significant economic costs, including damage to infrastructure, loss of productivity, and diversion of resources. பொருளாதார செலவுகள். வகுப்புவாத மோதல்கள் உள்கட்டமைப்புக்கு சேதம், உற்பத்தித்திறன் இழப்பு மற்றும் வளங்களை திசை திருப்புதல் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதார செலவுகளை கொண்டுள்ளன. Addressing communalism. வகுப்புவாதத்தை நிவர்த்தி செய்தல். Promoting secular values. Promoting secular values, tolerance, and understanding of diverse cultures and religions can help mitigate communalism. மதச்சார்பற்ற மதிப்புகளை ஊக்குவித்தல். மதச்சார்பற்ற மதிப்புகள், சகிப்புத்தன்மை மற்றும் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களை பற்றிய புரிதலை ஊக்குவித்தல் வகுப்புவாதத்தை தணிக்க உதவும். Encouraging interfaith dialogue. Interfaith dialogue and initiatives can foster understanding and harmony among different religious communities. மதங்களுக்கு இடையேயான உரையாடலை ஊக்குவித்தல். மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் முன்முயற்சிகள் வெவ்வேறு மத சமூகங்களிடையே புரிதலையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்கும். Strengthening legal frameworks. Strengthening legal frameworks to address hate speech, communal violence, and discrimination is crucial for maintaining communal harmony. சட்ட கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல். வெறுப்பு பேச்சு, வகுப்புவாத வன்முறை மற்றும் பாகுபாட்டை நிவர்த்தி செய்வதற்கான சட்ட கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது வகுப்புவாத நல்லிணக்கத்தை பேணுவதற்கு மிக முக்கியமானது. By understanding the complex reasons and impact of communalism, we can work towards creating a more inclusive, tolerant, and harmonious Indian society. வகுப்புவாதத்தின் சிக்கலான காரணங்களையும் தாக்கத்தையும் புரிந்துகொள்வதன் மூலம் மிகவும் உள்ளடக்கிய, சகிப்புத்தன்மை மற்றும் இணக்கமான இந்திய சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடலாம். வகுப்புவாதம் பரவுவதற்கு காரணமான காரணிகள் யாவை? ஆராயுங்கள். வகுப்புவாதம். கம்யூனலிசம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் தங்கள் மத நலன்களே நாட்டின் நலன்களை விட உயர்ந்தது என கருதுவதும் மற்ற மதத்தினர் மீது பகைமை உணர்வை வளர்ப்பதுமாகும். இந்தியாவில் வகுப்புவாதம் பரவுவதற்கு பின்வரும் காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வரலாற்று காரணிகள். வகுப்புவாதத்தின் வேர்கள் இந்தியாவின் கடந்த கால வரலாற்றோடு ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளன. ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சி, டிவைட் அண்ட் ரூல், 1857 புரட்சிக்குப் பிறகு இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்க ஆங்கிலேயர்கள் பல்வேறு தந்திரங்களை கையாண்டனர். தனித்தொகுதி வழங்குதல் போன்ற நடவடிக்கைகள் இதற்குச் சான்றாகும்.
இந்திய பிரிவினை 1947 மத அடிப்படையில் நாடு பிரிக்கப்பட்டபோது ஏற்பட்ட வன்முறைகள் மற்றும் உயிரிழப்புகள் இரு சமூகத்தினரிடையே நீண்டகால கசப்புணர்வையும் சந்தேகத்தையும் விதைத்தன. அரசியல் காரணிகள். அரசியல் ஆதாயத்திற்காக மதம் பயன்படுத்தப்படுவது வகுப்புவாதம் பரவ முதன்மை காரணமாக உள்ளது. வாக்கு வங்கி அரசியல். வோட் பேங்க் பாலிடிக்ஸ். அரசியல் கட்சிகள் தங்கள் வெற்றிக்காக மக்களிடையே மத உணர்ச்சிகளை தூண்டிவிடுகின்றன. இது நாங்கள் மற்றும் அவர்கள் என்ற பிரிவினையை உருவாக்குகிறது. அரசியல் மயமாக்கப்பட்ட மதம். மத குறியீடுகள் மற்றும் திருவிழாக்களை அரசியல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துவது சாதாரண மக்களிடையே மத அடையாளத்தை மேலோங்கச் செய்கிறது. சமூக பொருளாதார காரணிகள். வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் வகுப்புவாதத்திற்கு வளமான நிலமாக அமைகின்றன. வேலைவாய்ப்பு போட்டி. குறைந்த அளவு வேலைவாய்ப்புகளை பெறுவதில் மத ரீதியான போட்டி நிலவும்போது ஒரு குறிப்பிட்ட மதம் மற்றவர்களின் வாய்ப்புகளை பறிப்பதாக தவறான பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றன. கல்வியின்மை. முறையான மற்றும் மதச்சார்பற்ற கல்வி இல்லாதபோது மக்கள் மத தீவிரவாதிகளின் பேச்சை எளிதில் நம்பி வகுப்புவாதத்தில் ஈடுபடுகின்றனர். உளவியல் மற்றும் ஊடக காரணிகள். வெறுப்பு பிரச்சாரம். ஹேட் ஸ்பீச். சமூக வலைதளங்கள் மூலம் பகிரப்படும் சரிபார்க்கப்படாத பொய்ச் செய்திகள் ஃபேக் நியூஸ் மக்களிடையே தேவையற்ற அச்சத்தையும் பகையையும் உருவாக்குகின்றன. தப்பெண்ணங்கள். prejudices. மற்ற மதங்களை பற்றிய தவறான புரிதல்களும் கற்பனையான பயங்களும் வகுப்புவாத மோதல்களுக்கு அடிப்படையாக அமைகின்றன. முடிவுரை. சுருக்கமாக கூறினால் வகுப்புவாதம் என்பது வெறும் மதம் சார்ந்த பிரச்சினை அல்ல, அது அரசியல் மற்றும் பொருளாதார தேவைகளுக்காக மதம் கருவியாக பயன்படுத்தப்படுவதன் விளைவாகும். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் growth மற்றும் மதச்சார்பற்ற கல்வியின் மூலமே இதனை வேரறுக்க முடியும். What are the factors which are responsible for the spread of communalism? Examine. வகுப்புவாதம் பரவுவதற்கு காரணமான காரணிகள் யாவை? ஆராயுங்கள். Communalism is a complex phenomenon with multiple factors contributing to its spread. வகுப்புவாதம் என்பது ஒரு சிக்கலான நிகழ்வு, அதன் பரவலுக்கு பல காரணிகள் பங்களிக்கின்றன. Historical factors. வரலாற்று காரணிகள். Partition of India. The traumatic experience of partition and the subsequent violence have left deep scars and contributed to ongoing communal tensions. இந்திய பிரிவினை. பிரிவினையின் அதிர்ச்சிகரமான அனுபவமும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறையும் ஆழமான வடுக்களை விட்டுச் சென்று தொடர்ந்து வரும் வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களித்துள்ளன. Legacy of colonialism. The British colonial policy of divide and rule exacerbated communal divisions and created an environment of mistrust. காலனித்துவத்தின் மரபு. பிரித்து ஆட்சி செய் என்ற பிரிட்டிஷ் காலனித்துவ கொள்கை வகுப்புவாத பிளவுகளை அதிகப்படுத்தி அவநம்பிக்கையின் சூழலை உருவாக்கியது. சோசியோ எகனாமிக் ஃபேக்டர்ஸ். சமூக பொருளாதார காரணிகள். Poverty and unemployment. Economic disparities, poverty, and unemployment can fuel communal tensions, as marginalized groups may seek scapegoats for their problems. வறுமை மற்றும் வேலையின்மை. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். வறுமை மற்றும் வேலையின்மை ஆகியவை வகுப்புவாத பதட்டங்களை தூண்டக்கூடும், ஏனெனில் ஓரங்கட்டப்பட்ட குழுக்கள் தங்கள் பிரச்சினைகளுக்கு பலிகடாக்களை தேடலாம். Inequality and discrimination. Perceived or real inequality and discrimination can contribute to communal polarization. சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. உணரப்பட்ட அல்லது உண்மையான சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு வகுப்புவாத துருவமுனைப்புக்கு பங்களிக்கலாம். Political factors. அரசியல் காரணிகள். Politicization of religion. The politicization of religion for electoral gains has exacerbated communal divisions and created an environment of mistrust. மதத்தை அரசியல்மயமாக்குதல். தேர்தல் ஆதாயங்களுக்காக மதத்தை அரசியல்மயமாக்குவது வகுப்புவாத பிளவுகளை அதிகப்படுத்தி அவநம்பிக்கையின் சூழலை உருவாக்கியுள்ளது. Vote bank politics. Politicians often exploit communal sentiments to secure votes, further polarizing communities. வாக்கு வங்கி அரசியல்.
அரசியல்வாதிகள் பெரும்பாலும் வாக்குகளை பெற வகுப்புவாத உணர்வுகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், சமூகங்களை மேலும் துருவமுனைக்கிறார்கள். கல்ச்சுரல் அண்ட் ஐடியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். கலாச்சார மற்றும் கருத்தியல் காரணிகள். மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராபகேண்டா. The spread of misinformation and propaganda through various media channels can contribute to communal polarization. தவறான தகவல் மற்றும் பிரச்சாரம். பல்வேறு ஊடகங்கள் மூலம் தவறான தகவல் மற்றும் பிரச்சாரம் பரவுவது வகுப்புவாத துருவமுனைப்புக்கு பங்களிக்கும். Extremist ideologies. Extremist ideologies that promote hatred and violence towards other communities can fuel communalism. தீவிரவாத சித்தாந்தங்கள். பிற சமூகங்கள் மீது வெறுப்பு மற்றும் வன்முறையை ஊக்குவிக்கும் தீவிரவாத சித்தாந்தங்கள் வகுப்புவாதத்தை தூண்டும். மீடியா அண்ட் டெக்னாலஜி. ஊடகங்கள் மற்றும் தொழில்நுட்பம். சோஷியல் மீடியா. Social media can spread misinformation and hate speech, contributing to communal tensions. சமூக ஊடகங்கள். சமூக ஊடகங்கள் தவறான தகவல் மற்றும் வெறுப்பு பேச்சை பரப்பி வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களிக்கும். Biased reporting. Biased reporting in some media outlets can exacerbate communal divisions. சார்பு அறிக்கையிடல். சில ஊடகங்களில் சார்பு அறிக்கையிடல் வகுப்புவாத பிளவுகளை அதிகரிக்கலாம். Institutional factors. நிறுவன காரணிகள். Weak law enforcement. Weak law enforcement and inadequate justice systems can embolden perpetrators of communal violence. பலவீனமான சட்ட அமலாக்கம். பலவீனமான சட்ட அமலாக்கம் மற்றும் போதுமான நீதி அமைப்புகள் வகுப்புவாத வன்முறை குற்றவாளிகளை தைரியப்படுத்தலாம். Lack of accountability. Lack of accountability for those who incite or perpetrate communal violence can contribute to a culture of impunity. பொறுப்புக்கூறல் இல்லாமை. வகுப்புவாத வன்முறையை தூண்டுபவர்கள் அல்லது செய்பவர்களுக்கு பொறுப்புக்கூறல் இல்லாதது தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் கலாச்சாரத்திற்கு பங்களிக்கும். Psychological factors. உளவியல் காரணிகள். Fear and mistrust. Fear and mistrust between communities can fuel communal tensions. பயம் மற்றும் அவநம்பிக்கை. சமூகங்களுக்கு இடையிலான பயம் மற்றும் அவநம்பிக்கை வகுப்புவாத பதட்டங்களை தூண்டும். Groupthink. Groupthink and peer pressure can lead individuals to conform to communal ideologies. குழு சிந்தனை. குழு சிந்தனை மற்றும் சகாக்களின் அழுத்தம் தனிநபர்கள் வகுப்புவாத சித்தாந்தங்களுக்கு இணங்க வழிவகுக்கும். By understanding these factors, we can work towards addressing the root causes of communalism and promoting social cohesion and harmony. இந்த காரணிகளை புரிந்துகொள்வதன் மூலம் வகுப்புவாதத்தின் மூல காரணங்களை நிவர்த்தி செய்வதற்கும் சமூக ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் நாம் பாடுபடலாம். சமூக ஒற்றுமை மற்றும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் வகுப்புவாதத்தின் சவால்கள் மற்றும் தாக்கங்களை பகுப்பாய்வு செய்து வகுப்புவாதத்தை சமாளிப்பதில் மாநில கொள்கைகளின் பங்கை பற்றி விவாதிக்கவும். இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு வகுப்புவாதம் கம்யூனலிசம் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு அச்சுறுத்தலாக விளங்கி வருகிறது. இது சமூக ஒற்றுமையை சிதைப்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியையும் முடக்கும் வல்லமை கொண்டது. வகுப்புவாதத்தின் சவால்கள், தாக்கங்கள் மற்றும் அதனைச் சமாளிப்பதில் மாநில கொள்கைகளின் பங்கு குறித்த விரிவான பகுப்பாய்வு இதோ. சமூக ஒற்றுமையில் வகுப்புவாதத்தின் சவால்கள் மற்றும் தாக்கங்கள். வகுப்புவாதம் சமூகத்தின் கட்டமைப்பை வேரோடு பாதிக்கும் சில முக்கிய சவால்களை ஏற்படுத்துகிறது. சமூக நல்லிணக்கச் சிதைவு. நூற்றாண்டுகளாக இணைந்து வாழும் மக்களிடையே நாம் மற்றும் அவர்கள் என்ற பிரிவினையை உருவாக்குகிறது. இது பரஸ்பர நம்பிக்கை மற்றும் சகோதரத்துவத்தை பாதிக்கிறது. பாகுபாடு மற்றும் அந்நியப்படுதல். சிறுபான்மையினர் அல்லது பெரும்பான்மையினரிடையே ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படும்போது அவர்கள் நாட்டின் பொது நீரோட்டத்திலிருந்து அந்நியப்படத் தொடங்குகின்றனர். அடிப்படைவாதத்தின் எழுச்சி. வகுப்புவாத மோதல்கள் தீவிரமடையும்போது அது மத தீவிரவாதம் மற்றும் வன்முறைக்கு வழிவகுக்கிறது. இது சமூக அமைதியை குலைக்கிறது.
நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் வகுப்புவாதத்தின் தாக்கம். வகுப்புவாதம் என்பது வெறும் சமூக பிரச்சினை மட்டுமல்ல, அது ஒரு பொருளாதார பேரழிவும் கூட. முதலீடுகள் பாதிப்பு. வன்முறை மற்றும் பதற்றம் நிலவும் பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகளோ அல்லது வெளிநாட்டு முதலீடுகளோ FDI வருவதில்லை. இது வேலைவாய்ப்பின்மையை உருவாக்குகிறது. பொதுச் சொத்துக்கள் இழப்பு. வகுப்புவாத கலவரங்களின் போது பேருந்துகள், இரயில்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் கடைகள் தீக்கிரையாக்கப்படுவது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் சுமையை ஏற்படுத்துகிறது. சுற்றுலாத்துறை பாதிப்பு. நாட்டின் அமைதி குலைந்தால் சர்வதேச அளவில் நாட்டின் பிம்பம் பாதிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் வருவது குறைகிறது. வளர்ச்சி நிதியின் திசைமாற்றம். கல்வி, சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பிற்கு செலவிட வேண்டிய நிதியை கலவரங்களை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு பணிகளுக்கும் அரசாங்கம் செலவிட வேண்டியுள்ளது. வகுப்புவாதத்தை சமாளிப்பதில் மாநில கொள்கைகளின் பங்கு. வகுப்புவாதத்தை தடுக்கவும் மதச்சார்பற்ற கொள்கையை பாதுகாக்கவும் மாநில கொள்கைகள் ஸ்டேட் பாலிசிஸ் மிக முக்கியமானவை. சட்ட மற்றும் நிர்வாக கொள்கைகள். பூச்சிய சகிப்புத்தன்மை, ஜீரோ டாலரன்ஸ். வெறுப்பு பேச்சுகள் மற்றும் வகுப்புவாத தூண்டுதல்களில் ஈடுபடுபவர்கள் மீது பாரபட்சமின்றி உடனடி சட்ட நடவடிக்கை எடுப்பதை கொள்கையாக கொண்டிருக்க வேண்டும். காவல்துறை நடுநிலைமை. வகுப்புவாத மோதல்களின் போது காவல்துறை எந்தவொரு மதச்சார்பும் இன்றி நடுநிலையாகச் செயல்படுவதை உறுதி செய்யும் கொள்கைகளை வகுத்தல். கல்வி மற்றும் கலாச்சார கொள்கைகள். மதச்சார்பற்ற பாடத்திட்டம். பாடப்புத்தகங்களில் அனைத்து மதங்களின் நட்பண்புகளையும் இந்தியாவின் பன்முகத்தன்மையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தையும் வலியுறுத்தும் கல்வி முறையை அமல்படுத்துதல். கலாச்சார பரிமாற்ற திட்டங்கள். ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் போன்ற திட்டங்கள் மூலம் வெவ்வேறு மதத்தினர் இணைந்து திருவிழாக்கள் மற்றும் கலை நிகழ்வுகளை கொண்டாடுவதை ஊக்கப்படுத்துதல். பொருளாதார மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி கொள்கைகள். சமச்சீர் வளர்ச்சி. குறிப்பிட்ட மதத்தினர் வாழும் பகுதிகள் மட்டும் புறக்கணிக்கப்படாமல் அனைத்து பகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சி திட்டங்களை சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு கொண்டு செல்வது வகுப்புவாத தூண்டுதல்களை குறைக்கும். மறுவாழ்வு திட்டங்கள். கலவரங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு வழங்குவதன் மூலம் அவர்களின் மனக்கசப்பை குறைக்கலாம். முடிவுரை. வகுப்புவாதம் என்பது இந்திய ஜனநாயகத்தின் ஆரோக்கியத்திற்கு விடப்பட்ட சவால். இதனை வெறும் சட்டங்களால் மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. மாநில அரசுகள் தங்களின் கொள்கைகள் மூலம் பொருளாதார நீதியையும் மதச்சார்பற்ற கல்வியையும் உறுதி செய்யும் போது மட்டுமே வகுப்புவாதம் என்ற இருள் நீங்கி சமூக ஒற்றுமை மலரும். Analyzing the challenges and implications of communalism on social cohesion and the country's overall development, discuss the role of state policies in tackling communalism. சமூக ஒற்றுமை மற்றும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் வகுப்புவாதத்தின் சவால்கள் மற்றும் தாக்கங்களை பகுப்பாய்வு செய்து வகுப்புவாதத்தை சமாளிப்பதில் மாநில கொள்கைகளின் பங்கை பற்றி விவாதிக்கவும். Communalism poses significant challenges to social cohesion and a country's overall development, and state policies play a crucial role in tackling this issue. சமூக ஒற்றுமைக்கும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் வகுப்புவாதம் குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்துகிறது, மேலும் இந்த சிக்கலை சமாளிப்பதில் மாநில கொள்கைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. Challenges to social cohesion. சமூக ஒற்றுமைக்கான சவால்கள். Divided communities. Communalism can lead to divided communities, where people identify more with their religious or ethnic group than with the nation as a whole. பிளவுபட்ட சமூகங்கள். வகுப்புவாதம் பிளவுபட்ட சமூகங்களுக்கு வழிவகுக்கும், அங்கு மக்கள் ஒட்டுமொத்த தேசத்தை விட தங்கள் மத அல்லது இனக்குழுவுடன் அதிகமாக அடையாளம் காணப்படுகிறார்கள். Social tensions. Communalism can create social tensions, leading to conflicts and violence that can destabilize society. சமூக பதட்டங்கள். வகுப்புவாதம் சமூக பதட்டங்களை உருவாக்கலாம், இது சமூகத்தை சீர்குலைக்கும் மோதல்கள் மற்றும் வன்முறைகளுக்கு வழிவகுக்கும். Loss of trust. Communalism can erode trust between communities, making it challenging to build social cohesion. நம்பிக்கை இழப்பு.
வகுப்புவாதம் சமூகங்களுக்கிடையேயான நம்பிக்கையை அரித்து சமூக ஒற்றுமையை உருவாக்குவதை சவாலாக மாற்றும். Implications for development வளர்ச்சிக்கான தாக்கங்கள். Economic costs. Communal conflicts can have significant economic costs, including damage to infrastructure, loss of productivity, and diversion of resources. பொருளாதார செலவுகள். வகுப்புவாத மோதல்கள் உள்கட்டமைப்புக்கு சேதம், உற்பத்தித்திறன் இழப்பு மற்றும் வளங்களை திசைதிருப்புதல் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதார செலவுகளை ஏற்படுத்தும். Human development. Communalism can hinder human development, as social tensions and conflicts can limit access to education, healthcare, and other essential services. மனித மேம்பாடு. சமூக பதட்டங்கள் மற்றும் மோதல்கள் கல்வி, சுகாதாரம் மற்றும் பிற அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகலை கட்டுப்படுத்தக்கூடும் என்பதால் வகுப்புவாதம் மனித வளர்ச்சியை தடுக்கலாம். Governance. Communalism can undermine governance, as politicians may prioritize communal interests over national interests. ஆட்சி. அரசியல்வாதிகள் தேசிய நலன்களை விட வகுப்புவாத நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடும் என்பதால் வகுப்புவாதம் நிர்வாகத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும். Role of state policies. மாநில கொள்கைகளின் பங்கு. Promoting secularism. State policies can promote secularism, ensuring that all citizens are treated equally and without regard to their religious or ethnic background. மதச்சார்பின்மையை ஊக்குவித்தல். மாநில கொள்கைகள் மதச்சார்பின்மையை ஊக்குவிக்க முடியும். அனைத்து குடிமக்களும் அவர்களின் மத அல்லது இன பின்னணியை பொருட்படுத்தாமல் சமமாக நடத்தப்படுவதை உறுதி செய்யும். Law and order. Effective law enforcement and justice systems can help to prevent communal violence and hold perpetrators accountable. சட்டம் மற்றும் ஒழுங்கு. பயனுள்ள சட்ட அமலாக்கம் மற்றும் நீதி அமைப்புகள் வகுப்புவாத வன்முறையை தடுக்கவும் குற்றவாளிகளை பொறுப்புக்கூற வைக்கவும் உதவும். Social welfare. State policies can promote social welfare, addressing poverty, inequality, and other social issues that can contribute to communal tensions. சமூக நலன். மாநில கொள்கைகள் சமூக நலனை ஊக்குவிக்கும், வறுமை, சமத்துவமின்மை மற்றும் வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களிக்கும் பிற சமூக பிரச்சினைகளை நிவர்த்தி செய்யும். Education and awareness. Education and awareness programs can help to promote tolerance, understanding, and social cohesion. கல்வி மற்றும் விழிப்புணர்வு. கல்வி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் சகிப்புத்தன்மை, புரிதல் மற்றும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்க உதவும். Key policy interventions. முக்கிய கொள்கை தலையீடுகள். Inclusive governance. Inclusive governance structures that represent all communities can help to build trust and promote social cohesion. உள்ளடக்கிய நிர்வாகம். அனைத்து சமூகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உள்ளடக்கிய நிர்வாக கட்டமைப்புகள் நம்பிக்கையை வளர்க்கவும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கவும் உதவும். Community engagement. Community engagement initiatives can help to build bridges between communities and promote understanding. சமூக ஈடுபாடு. சமூக ஈடுபாடு முயற்சிகள் சமூகங்களுக்கிடையில் பாலங்களை உருவாக்கவும் புரிதலை ஊக்குவிக்கவும் உதவும். Economic empowerment. Economic empowerment programs can help to address poverty and inequality, reducing the likelihood of communal tensions. பொருளாதார அதிகாரமளித்தல். பொருளாதார அதிகாரமளித்தல் திட்டங்கள் வறுமை மற்றும் சமத்துவமின்மையை நிவர்த்தி செய்ய உதவும், வகுப்புவாத பதட்டங்களின் சாத்தியக்கூறுகளை குறைக்கும். Media regulation. Regulating media to prevent hate speech and misinformation can help to reduce communal tensions. ஊடக ஒழுங்குமுறை. வெறுப்பு பேச்சு மற்றும் தவறான தகவல்களை தடுக்க ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவது வகுப்புவாத பதட்டங்களை குறைக்க உதவும். Best practices. சிறந்த நடைமுறைகள். Evidence based policies. Policies should be based on evidence and research, taking into account the specific needs and challenges of different communities. சான்றுகள் சார்ந்த கொள்கைகள். கொள்கைகள் ஆதாரங்கள் மற்றும் ஆராய்ச்சியின் அடிப்படையில் இருக்க வேண்டும். வெவ்வேறு சமூகங்களின் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் சவால்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். Community participation. Community participation is essential in developing and implementing policies that promote social cohesion. சமூக பங்கேற்பு. சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கும் கொள்கைகளை உருவாக்குவதிலும் செயல்படுத்துவதிலும் சமூக பங்கேற்பு அவசியம். Monitoring and evaluation.
Regular monitoring and evaluation of policies can help to identify areas for improvement and ensure that policies are effective. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. கொள்கைகளை தொடர்ந்து கண்காணித்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல், முன்னேற்றத்திற்கான பகுதிகளை அடையாளம் காணவும், கொள்கைகள் பயனுள்ளதாக இருப்பதை உறுதி செய்யவும் உதவும். By implementing effective policies and interventions, governments can play a crucial role in tackling communalism and promoting social cohesion and development. பயனுள்ள கொள்கைகள் மற்றும் தலையீடுகளை செயல்படுத்துவதன் மூலம் அரசாங்கங்கள் வகுப்புவாதத்தை சமாளிப்பதிலும் சமூக ஒற்றுமை மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்க முடியும். நமது நாட்டில் ஜனநாயகத்திற்கு எதிரான முக்கிய சவால்களில் ஒன்றாக வகுப்புவாதம் இருந்தது, இன்றும் இருந்து வருகிறது. விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். இந்தியாவில் வகுப்புவாதம் கம்யூனலிசம் என்பது ஒரு தற்காலிக பிரச்சினை அல்ல, அது சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே இந்திய ஜனநாயகத்தின் வேர்களைச் சோதிக்கும் ஒரு நீண்டகால சவாலாக இருந்து வருகிறது. இதனை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யும் போது பின்வரும் முக்கிய அம்சங்கள் வெளிப்படுகின்றன. வகுப்புவாதம் ஒரு வரலாற்று தொடர்ச்சி. இந்தியாவில் வகுப்புவாதம் என்பது வெறும் மதம் சார்ந்த மோதல் அல்ல, அது அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. சுதந்திரத்திற்கு முன் ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சி, டிவைட் அண்ட் ரூல், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே அரசியல் ரீதியான பிளவை ஏற்படுத்தியது. இது 1947 இல் தேசப் பிரிவினையில் முடிந்தது. சுதந்திரத்திற்குப் பின் பிரிவினையின் கசப்பான நினைவுகள் மற்றும் அவ்வப்போது நிகழ்ந்த வகுப்புவாத கலவரங்கள் 1984, 1992, 2002 இந்திய சமூகத்தில் ஆழமான வடுக்களை ஏற்படுத்தியுள்ளன. ஜனநாயகத்திற்கு எதிரான சவால்கள். விமர்சன பார்வை. வகுப்புவாதம் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை விழுமியங்களை எவ்வாறு தாக்குகிறது என்பதை பின்வரும் காரணிகள் விளக்குகின்றன. மதச்சார்பின்மைக்கு அச்சுறுத்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற நாடு என அறிவிக்கிறது. ஆனால் வகுப்புவாதம் ஒரு குறிப்பிட்ட மதம் மற்ற மதங்களை விட உயர்ந்தது என்ற பிம்பத்தை உருவாக்குவதன் மூலம் அரசியலமைப்பின் ஆன்மாவையே காயப்படுத்துகிறது. வாக்கு வங்கி அரசியல். வோட் பேங்க் பாலிடிக்ஸ். அரசியல் கட்சிகள் மக்களின் பொருளாதார மேம்பாடு, கல்வி அல்லது வேலைவாய்ப்பு குறித்து பேசுவதற்கு பதிலாக மத உணர்ச்சிகளை தூண்டி வாக்குகளை பெற முயல்கின்றன. இது ஜனநாயகத்தை கொள்கை சார்ந்த அரசியலில் இருந்து அடையாள அரசியலுக்கு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் மாற்றுகிறது. சமூக ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவ சிதைவு. ஜனநாயகத்தின் வெற்றி என்பது மக்களிடையே இருக்கும் சகோதரத்துவத்தில் ஃப்ரெட்டர்னிட்டி உள்ளது. வகுப்புவாதம் மக்களிடையே நாம் மற்றும் அவர்கள் என்ற சுவரை எழுப்பி பரஸ்பர நம்பிக்கையை சிதைக்கிறது. வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை. வகுப்புவாத வன்முறைகள் நிகழும் போது நாட்டின் அமைதி குலைகிறது. இதனால் வெளிநாட்டு முதலீடுகள் குறைகின்றன, பொதுச் சொத்துக்கள் அழிக்கப்படுகின்றன மற்றும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. இன்றைய நிலையில் வகுப்புவாதம் புதிய வடிவங்கள். இன்று வகுப்புவாதம் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் புதிய பரிமாணங்களை பெற்றுள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் போலிச் செய்திகள். வாட்ஸ்அப் மற்றும் முகநூல் ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் பரப்பப்படும் சரிபார்க்கப்படாத வெறுப்பு பேச்சுகள், ஹேட் ஸ்பீச் எளிய மக்களை எளிதில் வகுப்புவாத பாதைக்கு இட்டுச் செல்கின்றன. துருவப்படுதல். போலரைசேஷன். சமூகம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மத ரீதியாக துருவப்படுத்தப்படுவது ஜனநாயக உரையாடல்களுக்கான வெளியை குறைத்துள்ளது. முடிவுரை. வகுப்புவாதம் என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிராக இன்றும் இருக்கும் ஒரு கசப்பான உண்மை. இதனைச் சட்டங்களால் மட்டும் குணப்படுத்த முடியாது. மதங்களை விட மனிதநேயம் பெரியது என்ற எண்ணமும் அரசியலமைப்புச் சட்டத்தின் மீதான மரியாதையும் ஒவ்வொரு குடிமகனிடமும் எழும்போது மட்டுமே இந்திய ஜனநாயகம் இந்தச் சவாலை முழுமையாக வெல்ல முடியும். Communalism was and continues to be one of the major challenges to democracy in our country. Critically examine
நமது நாட்டில் ஜனநாயகத்திற்கு எதிரான முக்கிய சவால்களில் ஒன்றாக வகுப்புவாதம் இருந்தது, இன்றும் இருந்து வருகிறது. விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். Communalism poses a significant challenge to democracy in India, affecting the country's social fabric, political stability, and economic development. இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு வகுப்புவாதம் ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை ஏற்படுத்துகிறது. இது நாட்டின் சமூக கட்டமைப்பு, அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கிறது. Challenges to democracy. ஜனநாயகத்திற்கு சவால்கள். Erosion of secularism. Communalism undermines the secular principles enshrined in the Indian Constitution, threatening the country's commitment to equality and justice. மதச்சார்பின்மை அரிப்பு. இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள மதச்சார்பற்ற கொள்கைகளை வகுப்புவாதம் குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது, சமத்துவம் மற்றும் நீதிக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை அச்சுறுத்துகிறது. Polarization and division. Communalism polarizes society, creating divisions along religious lines and making it challenging to build consensus and address national issues. துருவமுனைப்பு மற்றும் பிளவு. வகுப்புவாதம் சமூகத்தை துருவப்படுத்துகிறது, மத ரீதியாக பிளவுகளை உருவாக்குகிறது மற்றும் ஒருமித்த கருத்தை உருவாக்குவதையும் தேசிய பிரச்சினைகளை தீர்ப்பதையும் சவாலாக ஆக்குகிறது. Violence and instability. Communalism can lead to violence and instability, undermining the rule of law and democratic institutions. வன்முறை மற்றும் உறுதியற்ற தன்மை. வகுப்புவாதம் வன்முறை மற்றும் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும், சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயக நிறுவனங்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Erosion of trust. Communalism can erode trust between communities, making it challenging to build consensus and address national issues. நம்பிக்கை அரிப்பு. வகுப்புவாதம் சமூகங்களுக்கிடையேயான நம்பிக்கையை அரித்து, ஒருமித்த கருத்தை உருவாக்குவதையும் தேசிய பிரச்சினைகளை தீர்ப்பதையும் சவாலாக மாற்றும். Impact on democratic institutions. ஜனநாயக நிறுவனங்களின் மீதான தாக்கம். Weakening of institutions. Communalism can weaken democratic institutions, such as the judiciary, parliament, and electoral commission, by undermining their credibility and effectiveness. நிறுவனங்களை பலவீனப்படுத்துதல். நீதித்துறை, பாராளுமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையம் போன்ற ஜனநாயக நிறுவனங்களின் நம்பகத்தன்மை மற்றும் செயல்திறனை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதன் மூலம் வகுப்புவாதம் பலவீனப்படுத்தக்கூடும். Polarization of politics. Communalism can polarize politics, making it challenging for politicians to build coalitions and address national issues. அரசியல் துருவப்படுத்தல். வகுப்புவாதம் அரசியலை துருவப்படுத்தக்கூடும், இதனால் அரசியல்வாதிகள் கூட்டணிகளை உருவாக்குவதும் தேசிய பிரச்சினைகளை தீர்ப்பதும் சவாலாக இருக்கும். Threat to minority rights. Communalism can threaten the rights of minority communities, undermining the principles of equality and justice. சிறுபான்மை உரிமைகளுக்கு அச்சுறுத்தல். வகுப்புவாதம் சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகளை அச்சுறுத்தும், சமத்துவம் மற்றும் நீதியின் கொள்கைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Critical examination. Historical legacy. India's complex history, including the partition of India and Pakistan, has contributed to ongoing communal tensions. வரலாற்று மரபு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினை உட்பட இந்தியாவின் சிக்கலான வரலாறு தொடர்ச்சியான வகுப்புவாத பதட்டங்களுக்கு பங்களித்துள்ளது. Socio-economic factors. Poverty, inequality, and unemployment can fuel communal tensions, particularly in contexts where resources are scarce. சமூக பொருளாதார காரணிகள். வறுமை, சமத்துவமின்மை மற்றும் வேலையின்மை ஆகியவை வகுப்புவாத பதட்டங்களை தூண்டும், குறிப்பாக வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கும் சூழல்களில். Politicization of religion. The politicization of religion for electoral gains has exacerbated communal divisions and created an environment of mistrust. மதத்தை அரசியல்மயமாக்குதல். தேர்தல் ஆதாயங்களுக்காக மதத்தை அரசியல்மயமாக்குவது வகுப்புவாத பிளவுகளை அதிகப்படுத்தியுள்ளது மற்றும் அவநம்பிக்கையின் சூழலை உருவாக்கியுள்ளது. Role of media. The media can play a significant role in shaping public opinion and contributing to communal polarization. ஊடகங்களின் பங்கு. ஊடகங்கள் பொதுக்கருத்தை வடிவமைப்பதிலும் வகுப்புவாத துருவமுனைப்புக்கு பங்களிப்பதிலும் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்க முடியும். Way forward. Promoting secularism.
Promoting secularism and inclusive values can help to build a more harmonious and cohesive society. மதச்சார்பின்மையை ஊக்குவித்தல். மதச்சார்பின்மை மற்றும் உள்ளடக்கிய மதிப்புகளை ஊக்குவித்தல் மிகவும் இணக்கமான மற்றும் ஒருங்கிணைந்த சமூகத்தை உருவாக்க உதவும். Strengthening institutions. Strengthening democratic institutions, such as the judiciary and parliament, can help to address communalism and promote social cohesion. நிறுவனங்களை வலுப்படுத்துதல். நீதித்துறை மற்றும் பாராளுமன்றம் போன்ற ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துதல் வகுப்புவாதத்தை நிவர்த்தி செய்யவும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கவும் உதவும். Addressing socio-economic issues. Addressing poverty, inequality, and unemployment can help to reduce communal tensions and promote social stability. சமூக பொருளாதார பிரச்சினைகளை நிவர்த்தி செய்தல், வறுமை, சமத்துவமின்மை மற்றும் வேலையின்மை ஆகியவற்றை நிவர்த்தி செய்தல் வகுப்புவாத பதட்டங்களை குறைத்து சமூக ஸ்திரத்தன்மையை ஊக்குவிக்க உதவும். Encouraging interfaith dialogue. Encouraging interfaith dialogue and community engagement can help to build trust and promote understanding between different communities. மதங்களுக்கு இடையேயான உரையாடலை ஊக்குவித்தல். மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் சமூக ஈடுபாட்டை ஊக்குவிப்பது வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் நம்பிக்கையை வளர்க்கவும் புரிந்துணர்வை ஊக்குவிக்கவும் உதவும். By critically examining the challenges and implications of communalism, we can work towards building a more inclusive, tolerant, and democratic society. வகுப்புவாதத்தின் சவால்கள் மற்றும் தாக்கங்களை விமர்சன ரீதியாக ஆராய்வதன் மூலம் மிகவும் உள்ளடக்கிய சகிப்புத்தன்மை மற்றும் ஜனநாயக சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடலாம். For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.